வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஜெயலலிதாவோடு என் போட்டோவை பகிர்ந்தால் என்ன தப்பு? அந்நியார் போட்ட ஒரே போடு. பிரேமலதாவின் சொன்ன பதில். வாங்க வீடியோவை காணலாம். அதாவது ஜெயலலிதாவுடன் பிரேமலதா உள்ளது போல எனது புகைப்படத்தை எல்கே சுதீஷ் அவர்கள் பகிர்ந்த புகைப்படத்தால் சலசலப்பும் ஏற்பட்டதா. திமுக அதிமுகவை சமதூரத்தில் வைத்து பிரேமலதா அவர்கள் பார்த்து வந்த நிலையில்தான் எல்கே சுதீஷ் அவர்கள் ஜெயலலிதாவுடன் பிரேமலதா படத்தை பகிர்ந்துள்ளார். அதாவது சில நாட்கள் முன்பு பிரேமலதா சுதீஷை அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி அவர்கள் சந்தித்து பேசியிருந்தாராம். மற்றொரு புறமோ தேமுதிக திமுக கூட்டணி சேர ஒரு தீவிர முயற்சியும் செய்து வருவதாக கூறப்பட்ட நிலையில்தான் இந்த புகைப்படம் ஒரு சலசலப்பையும் அரசியல் வட்டாரத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் செய்தியாளரை சந்தித்த நேரத்தில் கூட தேமுதிகவின் பொதுச்செயலர் பிரேமலதா இது கூறியதாவது: நாங்கள் தெளிவாக நேற்று அதற்கான தெளிவான விளக்கமும் சொல்லிவிட்டோம். எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் பெண் ஆளுமை என்று அரசியல் ரீதியாக விருது கொடுத்தார்கள். அப்போது சுதீஷ் அங்கே பேசும்பொழுது ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியல் இருந்தவர்கள்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் அதிமுகவின் பொதுச்செயலாக இருந்தார். இன்றைக்கும் பிரேமலதா தேமுதிகவின் பொதுச்செயலாக இருந்திருக்கிறார். பிரேமலதா பல சவால்களையும் சந்தித்து ஆளுமைமிக்க ஒரு தலைவராக வந்து கொண்டிருக்கிறார் என்று இரண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசினாராம். நாங்கள் இரண்டு பேரும் இப்படி கைகாட்டுவதைப் போல சோசியல் மீடியாவில் அதாவது பகிர்ந்திருப்பது எடுத்து சுதீஷ் அவர்கள் அந்த ஃபேஸ்புக் பகிர்ந்தார். அதனாலேயே ஒரு வேறொன்று வழி இல்லாமல் நான் மறுபடியும் உங்களிடம் சொல்கிறேன். கேப்டன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குருவாக இன்று திரையுலகில் இருந்தபோதும் கூட அரசியல் வந்த பிறகும் கூட அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டாராம். அதனால்தான் எம்ஜிஆரை பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை கூட ஜானகி அம்மா அவர்கள் அவர் கையில் கொடுத்திருந்தார். 2005 நாங்கள் ஆட்சி ஆரம்பித்த போது அந்த வாகனத்தில் தான் கேப்டன் மாநாடுக்கும் வந்தார். அந்த வண்டியின் நம்பர் 2005 ஆட்சி ஆரம்பித்தது. 2005 தான் அது கேப்டன் என்று சொல்வார். இது எழுதப்படும். இதை யாராலும் தடுக்க முடியாது என்று அந்த மாநாட்டிலே கேப்டன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு அடுத்துதான் பார்த்தால் இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆரவே தனது ரோல் மாடலாக வைத்திருந்தார். அது மட்டுமன்றி இது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கையில் எம்ஜிஆரின் பயன் பெற்றவர்கள் கூட ஒரு முறை கூட நிதியோ உதவியோ வழங்கவில்லை. ஆனால் கேப்டன் அவர்கள் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலும் கேப்டன் ஓப்பனாக சொல்கிறார், எனக்கு மானசீக குரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அதனால்தான் அன்னதான பிரபு என்று இன்றைக்கும் கேப்டனை உலகமே சொல்கிறது. எங்கள் தலைமை கழகம் செயலகத்திலிருந்தே வேறொரு சிலை இருக்கிறது என்றால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான். அப்படி நாங்கள் பகிரப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டோம். எங்கள் தலைமை அலுவலகத்துக்கு இப்போதெல்லாம் ஒரு பிரஸ் மீட். இன்றைக்கும் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறீர்கள். அரசியலில் யாரை நீங்கள் எந்த ஒரு பெண் ஆளுமை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கும் உங்களிடம் சொல்கிறேன், ஆளுமைமிக்க அரசியல்வாதி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்தான். நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால் அம்மையாரை இந்திரா காந்தியை சொல்லலாம், மம்தா பானர்ஜியை சொல்லலாம், வேறு யாரை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஏன் நான் அவர்களை எல்லாம் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கெல்லாம் வடமாநிலத்தக்காரர்கள், அவர்களை ஒரு பிரதமராக இருந்தவர்கள், மற்றொருவர் முதலமைச்சராக இருப்பவர்கள், அவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு நேரடி தொடர்பும் இல்லை. ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் கூட சமகாலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியும் ஆட்சியும் கட்டுக்கோப்பாக ஒரு பெண் முதல்வர் அவர் என்று அம்மையார் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமன்றி என் அரசியல் வாழ்க்கையிலேயே என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் தான், ஜெயலலிதா அவர்கள்தான் என்று நான் பொதுச்செயலாக பதவியேற்றபோது கூட இருக்கிறேன். அதனால்தான் அந்த ரோல் மாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்த விஷயமாக இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். அதனால் இதில் நாங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.